ஹாய் ஹாய் ஏடா பசங்க ஹாய் பண்ண கால் பண்ணீங்களா? ஓகே, ஒண்ணும் இல்ல, ரொம்ப பதட்டமா இருக்கு, அதுக்கு தான் எல்லாருக்கும் ஹாய் காட்டிட்டு இருக்கேன். நீங்க நல்லா ஒரு கிளாஸ் பண்ணீங்கன்னா சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கத்ததான் மாட்டீங்க, நல்லா இருக்கணும்னு சொல்ல மாட்டீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ நாங்களே கொடுத்துக்கிறோம். என்னோட பேர் வந்து சபரி, இவரோட பேர் வந்து ஜேகே. நாங்கள் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நாங்கள் 2 பேருமே டிவியில் வந்து நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜீ தமிழில் வந்து காமெடி ஷோ ஒன்று, காமெடி கில்லாடிஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஷோவோட டைட்டில் வின்னர் வந்து ஜேகே. நான் வந்து பிளாக் ஷீப் டிவியில் வந்து காமெடி கட்டான ஒரு காமெடி ஷோ. ஓகே, தேங்க்யூ. இப்போ என்னன்னா ஒரு ½ ஹவருக்கு வந்து ஃபுல்லாக மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. எங்களுக்கு என்ன வேணும்னு வச்சுக்கீங்களேன், இப்போ ஒரு சவுண்ட் அந்த சவுண்ட் ஒரு வாய்ஸ் முடிக்கிறப்ப நன்றி வணக்கம் சொல்லுவாங்க போடுங்க. ஏன்னா ஒரு சாட்சியே பேசுறப்போ அமைதியா இருந்தீங்க, தேங்க்யூ சொல்றப்ப நல்லா கேட்குறீங்கல்ல, அந்த சவுண்ட் எங்களுக்கு வேணும். ஓகேவா? எங்க கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் நீங்களும் பெர்ஃபார்ம் பண்றீங்களா? ஒரு சின்ன வார்ம் அப் செக்மெண்ட். ஓகேவா? நான் 1 சொல்றப்ப எல்லாரும் 2 கையும் மேல தூக்கணும். 1 சார், நீங்களும் தூக்கலாம் சார், எல்லாருமே ஸ்டாஃப் தூக்கலாம். இப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இறக்கிருங்க, சார் மட்டும் தூக்கிட்டு நிக்கட்டும். ஓகே, நான் 2 சொல்றப்போ ஒரு கிளாப் பண்ணணும். 2 இங்க இந்த பக்கம் எங்கடா ஏமாத்துறீங்களா? டாக்ஸி போறீங்களா? 2 3 சொல்றப்போ சவுண்ட் கொடுக்கணும். ஏய் இப்ப கொடுங்க அந்த மாதிரி. 3 ஒன்றும் இல்லை, உங்கள் கல்லூரியில் வந்து யோகா டீச்சர் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுக்காக தான் தம்பி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்லைங்க, நீங்கள் ஓப்பனிங் ஒரு விஷயம் பார்த்தீங்களா? நான் என்ட்ரி ஆன உடனே எல்லாரும் கத்துனாங்க. ஆனால் எனக்கு தான் கத்துனாங்கன்னு நினைச்சேன். பின்னாடி இந்த ஜனாசாருக்கு கத்துனாங்க. இதுக்கு முன்னாடி வாழ்த்துறை சிறப்புரை வழங்கிய நமது முதல்வர், செயலர், அப்புறம் ஜனா சார்னு சொல்ல முடியாது, ஜனா ப்ரோ, ஏன்னா அவர் வந்து அவ்வளோ எங்கே இருக்காரு, அப்புறம் புனிதா மேம், அப்புறம் எல்லாருக்கும் வந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போயிடலாமா? வெல்கம் டு கிரேட் திரிகாலம் மேஜிக் ஷோ. ஐயோ, அங்க பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்மளை பார்ப்பானுங்களே. காலையில் 7:30 கிளாஸ் சென்று மாலை 5 மணிக்கு ஹாஸ்டல் திரும்பும். வரைக்குமா? சரி, ஓகே, இப்ப மாத்திக்கிறேன் பாரு. காலை மாலை என 2 வேளையும் பிராக்டிகல் கிளாஸ் சென்று திரும்பும் எனதருமை வேளாண் மாணவ மாணவிகளே, முடித்துவிட்டு மாசாக வருகை தந்திருக்கும் நீங்க எப்படா காலேஜை விட்டு போவீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் காலேஜே எங்க கண்ட்ரோல் தாண்டா அப்படின்னு காத்திருக்கோம்.
தமிழ்நாட்டுல எத்தனை அக்ரி காலேஜ் வேணா இருக்கட்டும், நாங்க இமயம்ல தான் படிப்போம். அலை கடலென திரண்டு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமர்ந்திருக்கும் முதலாம் ஆண்டு ரோவன்சர்ஸ்களே, கடைசி வரிசைகளில் அமர்ந்திருக்கும் தளபதி ரசிகர்களே, ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, சூர்யா ரசிகர்களே மற்றும் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ரசிகர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு இரண்டாம் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு மறுபடியும் ஷோக்குள்ள போறோம். இப்பதான் ஷோக்குள்ள போறீங்க. ஆமா, இப்படி கத்துறாங்க, பயமா இருக்குல்ல, கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. அதாவது 12th முடிச்சோடனே ஒரு பையன் வந்து யோசிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்ல வந்து என்ன படிக்கலாம், சரி அக்ரி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி வந்து எந்த காலேஜ் படிக்கணும் உனக்கு ஒரு டவுட். சரியா? திண்டுக்கல்லுக்கு என்ன ஃபேமஸ்? திருநெல்வேலிக்கு நீ மைக்க கூட இந்த கூட, மதுரைக்கு, திருச்சிக்கு தெரியாதா? சாரதாஸ் இல்ல, திருச்சிக்கு மலைக்கோட்டை. அப்படிப்பட்ட திருச்சி மாவட்டத்தில் இருக்க துறையூருக்கு என்ன ஃபேமஸ்? ஆமா, இமயம் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, தமிழகத்தின் மிக சிறந்த கல்லூரி. சார் அட்வர்டைஸ் பண்ணி தனி காசு கொடுத்துருங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இமயம் வேளாண் கல்லூரியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிட்டான். அவனோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்போமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர், ஓகேவா, ஃபர்ஸ்ட் இயர் அக்ரி ஒரு பையன் சேர்ந்துட்டான், உள்ள வரான், ஓகேவா, நான் தான் வந்து இப்ப சீனியர், ஓகேவா. சார் சார் தம்பி, மத்த காலேஜ் மாதிரி கிடையாது, நீ சார்லாம் கூப்பிட வேண்டாம், என்ன அண்ணான்னு கூப்பிட்டா போதும்பா. ஓ அப்படியாண்ணா? ஹரிணி அண்ணான்னு கூப்பிட்டா போதுமா? தம்பி நீ மட்டும் அண்ணான்னு கூப்பிடு, நீ பேர் சொல்லி கூப்பிடு, இல்ல வாடா போட கூட கூப்பிடு, சரியா? அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டை வந்து தம்பி அக்ரி சேர்ந்திருக்கீங்க, உங்களோட வாழ்க்கை லட்சியம் என்ன, அக்ரி படிச்சு என்ன ஆக போறீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். சார் நான் நல்லா படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கணும் சார். கோல்டு மெடல் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் உள்ள வரேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்தோடனே ரிமோட் சென்சிங் இருக்கு, சரியா? இதை தாண்டி எப்படி தம்பி வந்து கோல்டு மெடல் வாங்குவார்? சரி ஓகே, ரிமோட் சென்சிங் பயோகெமிஸ்ட்ரிலாம் தாண்டி தட்டி செகண்ட் இயர் வந்துட்டான் அதே ஸ்டூடெண்ட். இப்போ அவனை கூப்பிட்டு கேட்கிறேன், தம்பி செகண்ட் இயர் வந்திருக்கீங்க, இப்போ உங்க எய்ம் என்ன? சார் எனக்கு வந்து ஒரு எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எல்லாம் போதும் சார். அவ்வளோ அசால்ட்டு கமலேஷ், 10 வருஷம் ஐசிஆர் எழுதி, அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எழுதி, அண்ணாமலை என்ட்ரன்ஸ் எழுதி, எதுவுமே கிடைக்காம வெளி ஸ்டேட்லாம் போய் படிச்சுட்டு அப்புறம் பிஹெச்டி படிச்சுட்டு 3 இயர் பேப்பர் போட்டு 4வது வருஷம் 5வது வருஷம் முடிச்சு அந்த தீசிஸ் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த பிஹெச்டி டாக்டர்னு வாங்கி இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அசால்ட்டா சொல்றாங்க தம்பி. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்ல எய்மோட தான் இருக்கான். ஆனா என்ன பிரச்சனை, செகண்ட் இயர்ல என்டமாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, பல தடைகளை தாண்டி தான் வந்து நம்ம சாதனைகளை அடைய முடியும். அப்படி என்டமாலஜியை தாண்டிடுறான் செகண்ட் இயர்ல. இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து தேர்ட் இயருக்கு வந்துட்டான். ஓகேவா, தம்பி இங்க வாங்க, அக்ரி சேர்ந்திருக்கீங்க, தேர்ட் இயர் வந்திருக்கீங்க, இப்போ உங்க வாழ்க்கை லட்சியம் என்ன? பிஹெச்டிலாம் வேணாம் சார், ஒரு எம்எஸ்சி அக்ரி படிச்சுட்டு ரிசர்ச் ஸ்காலர் ஆனா போதும். ரிசர்ச் ஸ்காலர், ஓகே, அப்படிங்கிற ஒண்ணுமே இல்லை, மேன்யூஸ் அண்ட் ஃபெர்டிலைசர், ஓகேவா. என்பிகே லெவல் ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு ஸ்பேசிங்கே தெரியாதுடா, நான் எங்கட என்பிகே லெவலா சொல்றது.
இவ்வளோ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு சென்னை பக்கத்துல செங்கல்பட்டு இதெல்லாம் தாண்டி வந்து ஃபைனல் இயருக்கு வந்துட்டான். ஓகேவா தம்பி, சூப்பர், வாழ்த்துக்கள். இவ்வளவு அடியும் தாண்டி வந்துட்டீங்க ஃபைனல் இயர். இப்போ சொல்லுங்க, இப்போ வந்து நீங்க பிஎஸ்சி அக்ரி முடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? எனக்கு பிஎஸ்சி அக்ரி முடிச்சாலே போதும் சார். ஓகே, இது வந்து வேற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட வாழ்க்கை. நம்ம காலேஜ்ல படிச்சுங்க அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம். ஏன்னா ஓனர் முன்னாடி இருக்கார், 2 பேருக்கும் பொதுவாக என்னால பேச முடியும், மன்னிச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதே ஒரு மாதிரி ஒரு அக்ரி காலேஜ்ல அக்ரி ஸ்டாஃபா வந்து ஒரு நடிகரும் ஸ்டூடெண்டா ஒரு நடிகரும் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாத்தியாரா வந்து பிரகாஷ் ராஜ் அவர்களும் ஸ்டூடெண்டா வந்து சூர்யா அவர்களும் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளே பார்க்கலாமா? இப்பதான் மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்பதான் நீங்க கை தட்டணும். இப்பயே நல்லா கை தட்டுறாங்க, பேசாம போயிடுமா? ஹாய் ஹலோ தப்பு தப்பு தப்பு. தனலட்சுமி ஐ லவ் யூ டே. தனலட்சுமி யாராச்சும் இருந்தீங்கன்னா என் தங்கச்சி நடிச்சுக்கிறேன். சரியா, சும்மா அதாவது ஸ்டாஃப் நானே வந்துட்டேன், ஸ்டூடெண்ட் எங்கடி காணோம்? எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் சார். ஏய், முன்னாடி வந்து பேசுறா. ஓடு மீட்டோட குடும்பம் வர வரைக்கும் காத்திருக்குப்பா பொக்கு மக்கு மைக்க ஒழுங்கா போடு. எல்லாருக்கும் வணக்கம். அந்த இடம் ஆமா, என்னடி முதல் நாளே கிளாஸுக்கு லேட்டா வருவியா? அது உடனே சார், ஹாஸ்டல்ல தண்ணி வரல, அதனால குளிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதாவது இதுல 2 பொய் இருக்கு. ஹாஸ்டல்ல தண்ணி வரலங்கிறது முதல் பொய், இந்த நாய் குளிச்சுட்டு வந்தங்கிறது 2வது பொய். இப்படி எல்லாம் நீங்க போய் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதா நாங்க ஸ்டாஃபே வாரனா வச்சிருக்கோம். ஏமாத்த முடியாது, ஓவரா பேச வச்சுக்க காலேஜ் விட்டு தூக்கிடுவா. என்னடா தூக்குவியா? தூக்குதா தூக்கு. காசு இல்லனாலும் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடுவேன். 500 ரூபாய் இருந்தா அஜந்தா தேட்டர்ல போய் படம் பார்ப்பேன். 5000 ரூபாய் இருந்தா சுவை ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடுவேன். எதுக்காகவும் எவகிட்டையும் கையெதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல? எதுக்காகவும் எவகிட்டையும் கையெதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல? கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ரெக்கார்டுக்கு ஏங்கிட்டு தான் நீ வரணும். ஐயோ, அது வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் ரெக்கார்ட்ல சைன் பண்ணி கொடுங்க சார். ரெக்கார்ட்ல வேற சவுண்ட் போடுங்க, எதுவும் பண்ண முடியாது சார். முடியாது, சைன் போட மாட்டேன். அப்படி கெஞ்சி விட்டு அடிச்சிக்கலாம் சார். ஏண்டா? ரெக்கார்ட் நோட்ல சைன் தானே? ரெக்கார்ட் நோட்ல சைன் தானே? ஆமா, நானே போட்டு போயிடுவேன் சார். சார் இங்க பாருங்க சார், ஏன் சைன் அப்படியே போடுறேன் சார். தம்பி இனிமேல பண்ணக்கூடாது, போ தப்பு வெளியே போ. தேங்க்யூ சார், பை. அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து ஆக்சுவலா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்தூசியாஸ்டிக் தேவையில்ல, ஸ்டாஃபுக்கு தானே தேவை. பாவண்டா அவங்க உங்களை வச்சுக்கிட்டு வராத பாடு வர்றாங்கடா. ஓகே, அப்படின்ட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து முடிஞ்சிருது. எப்பவுமே வந்து கிளாஸ் ரூம் வந்து ரணகலமா இருந்தா அதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. என்னது? வைவா. ஆமா, அப்படி ஒரு வைவா இங்க நடக்க போகுது. அந்த வைவால வந்து ஒரு ஸ்டாஃபும் ஒரு ஸ்டூடெண்ட் வர போறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் வர போறாரு. ஏன்னா வைவா வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். 3 பேர் உட்காந்துருப்போமா, 1 2 3. ஈஸியான கேள்வி அவனுக்கு போயிடும், கொஞ்சம் மீடியமான கேள்வி இவனுக்கு போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரே கேள்வி அதான், அது கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதான், ஊரு பேர் என்ன அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் என்ன பண்றது? இதுல என்ன கொடுமைனா இவனுக்கு 2 பேரும் டாப்பரா இருப்பானுங்க, நாம தான் கொஞ்சம் ஆவரேஜ். தம்பி வைவாக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன கிளாஸுக்கு லேட்டா வரீங்க, வைவாக்கு லேட்டா வரீங்க? என்னப்பா நீங்க வாங்கப்பா. Vivo V5X = MS+C. பிக் பாஸ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏய், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இல்ல 100 கேமரா இருக்கதான் பிக் பாஸ் நினைச்சிட்டேன். ஏய், இது விஜய் டிவி இல்லப்பா, எல்லாம் சிசிடிவி பா. அப்படியா? ஓகே சார், கேளுங்க, கேள்வி கேளுங்க. சரி, என்னப்பா நீ ஏன் பதட்டமா இருக்க? உன் பேர் என்ன? பேர் சொல்ல மாட்டேன், பயமா இருக்கு சார். பயமா இருக்கா? என்ன ஊர் நீ? ஊர் மறந்துடுச்சு சார், பயமா இருக்கு சார். எந்த இயர் தான்டா படிக்கிற?
எந்த இயர்னு தெரியல, நல்ல இயர் சார். பயமா இருக்கு, மறந்துட்டேன் சார். ஏய் என்னப்பா பேரை கேட்டா பயமா இருக்கு, ஊரை கேட்டா பயமா இருக்கு, எதை கேட்டாலும் பயமா இருக்குங்கிற என்னப்பா இது? ஆமாம், எல்லாம் சிவமயம் என்பார்கள், ஆனால் எல்லாம் எனக்கு பயமயம். வீடு பயம், காடு பயம், அக்ரானமி பயம், ஹார்டிகல்ச்சர் ஆர்த்தர் பயம், என்டமாலஜி பூச்சி பிடிக்க பயம், பேத்தாலஜி ஹெர்பேரியம் பயம், சாயில் சயின்ஸ் லேப் பயம், சூ போட பயம், கோட்டை போட பயம், பயம், வைப்ரேஷன் பயம், ஃபில்ட்ரேஷன் பயம், அசைன்மெண்ட் பயம், ரெக்கார்டு பயம், வைவா பயம், மிக்சம் பயம், இளம்பருத்தி சார பார்த்தாலே பயம். ரெக்கார்டு சைன் பண்ணுங்க சார். ரெக்கார்டு சைனா? ரொம்ப பயப்படுற சைன் நான் போட்டு கொடுத்துறேன். தேங்க்யூ சார். டேய் என்னடா வினுஷான் பேர் போட்டிருக்கு? என்ன சார்? வினுஷான் பேர் போட்டிருக்கு. அது அந்த பொண்ணுகிட்ட ரெக்கார்டு எழுத கொடுத்தேன், அதை அப்படியே எழுதிட்டு போனேன் சார். பெண்ணை நம்பி பிறந்த போதே தொப்புள் கொடிகள் அறுபடமே அபராமி அப்படின்ட்டு வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து போயிடுறாரு. இது வந்து அக்ரி காலேஜுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக பண்ண ஸ்கிட்டு. நாங்கள் நார்மலாக பண்ணுற கான்செப்ட் ஒன்று இருக்கும், நடிகர்கள்லாம் வந்தால் எப்படி இருக்கும், கூட்டமாக இருக்கும், அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம காலேஜுக்கு சில நடிகர்கள்லாம் கூட்டு வந்திருக்கோம், அந்த கான்செப்ட் எப்படி இருக்கு என்ன அப்படின்ட்டு பார்ப்போமா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஆக்டர்ஸ் எல்லா வாய்ஸுமே பண்ண போகிறோம். யார் யார் வாய்ஸ் ஒன்று சொல்லுங்க. மொழி ஓகே. அவர்களின் பேராதரவோடு இளைய தளபதி விஜய் அவர்கள், தம்பி வந்து 1 மினிட்ல 120 வாய்ஸ் பேசுவார். இருக்கிற ஆக்ட்ரஸே 50 பேர் தான், 120 வாய்ஸ் பேசுவாரு. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, he can do, he can have the ability to do. யாருக்கெல்லாம் சின்சான் தெரியும்? ஓகே ஓகே. குழந்தை மனம் கொண்ட இந்த மாணவர்களுக்காக ஒரு குழந்தையே வந்து பேச போகுது. வாங்க சின்சான். ஏ சின்சான், வேண்டாம், கஷ்டப்பட்டு கத்த சொல்லியிருக்கேன், எப்பவுமே அமைதியா அமைதிக்கிறேன். பேசுறேன், ஒழுங்கா பேசுறேன். எல்லாருமே நல்லா கத்துறீங்க, நீங்க எல்லாருமே பார்க்க கியூட்டா இருக்கீங்க. சைக்கிளுக்கு படுத்தானே கடலு, எனக்காக படுத்தானே மெடலு, உலக பூரா இருக்குதுடா கடலு, என் பாட்டுக்கு நீங்க வாசிங்கடா பிடிலு. என்னடா ரோய்? டின் 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 டின். ஓகே தேங்க் யூ so much. வேற என்ன சரியா? வேற என்ன காட்ட முடியா? அதாவது அங்கிள் நம்ம சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன்ல வந்து பல கார்ட்டூன்கள் வந்து நம்மளுக்கு மெமரபிளா இருக்கலாம். ஆனா கார்ட்டூன் சுட்டி டிவி அப்படின்னு சொன்னாலே ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வரும், ஹீமா பாபி பாபி சா, ஹீமா பாபி பாபி. ஜாக்கி சேனல்ல இருந்து அங்கிள் அந்த எப்படி இருக்கு ஓகேவா? ஹையா ஜாக்கி ஹீமா பாபி பாபி சா, ஹீமா பாபி பாபி சா. டேய் ஜாக்கி மந்தரட்ட மந்தரட்டாலா அடிக்கணும். ஐயோ ஜாக்கி வயசு வராது, பேசுங்க அப்படியே. டேய் ரொம்ப நேரமா சரியா பேசிட்டு இருக்கீங்க. டேய் பீமா எங்கடா போற? அங்குள் நாளைக்கு சிக்கன் போடுறாங்க அங்குள். டேய் பீமா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, எங்கடா போற? அங்குள் நாளைக்கு சிக்கன் போடுறாங்க அங்குள். சொல்லிட்டேன் அங்குள், உங்களுக்கு காதுல கேட்கல அங்குள். ஓகே சூப்பர், தேங்க் யூ so much. இப்போ வந்து கார்ட்டூன் வாய்ஸஸ்லாம் வந்து பண்ண இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்க என்ன வாய்ஸ் கேட்டாலும் பண்ணுவேன். என்னப்பா என்ன சொல்றீங்க? என்ன வாய்ஸ் கேட்டாலும் பண்ணுவேன். ராகுல் காந்தி வாய்ஸ் பேசுங்க. வேற எதாவது கேளுங்க. நரேந்திர மோடிஜி வாய்ஸ் பேசுங்க. ஏங்க ஏதாவது ஆக்டர்ஸ் வாய்ஸ் கேளுங்க. சரி மொழி படம் ஜோதிகா வாய்ஸ் பேசுங்க. எப்படி பேசுங்க? இல்ல பட்டியல் படம் பரத் வாய்ஸ் பேசுங்க. இதுல கேட்டா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். என்ன ஆக்டர்கள் எந்த
விஜய் சேதுபதி. அந்த காமெடி வேணாமா? அந்த காமெடி வேணாமா? சரி ஓகே. தலை இருக்காரு, தளபதி இருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் நம்மளை கலாய்க்கிறாருல, இவர்கிட்ட கேட்போம். நீங்க என்ன வாய்ஸ் சொன்னா கேளுங்க. என்ன வாய்ஸ் வேணாமா? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்காரு தெரியுமா? அவ்வளோ பேசுங்க. என்ன பேசுங்க. விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசலாங்க. பேசுங்க. ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சன் டிவியில் வந்து விஜய் சேதுபதி அண்ணா முன்னாடி அவரோட வாய்ஸ் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ அதுக்கு என்ன வாய்ஸ் பேசிக்க. விஜய் சேதுபதி அண்ணா இங்கே வந்தா எப்படி பார்க்கலாம், ஓகேவா? மேட்சி இருக்கலாமோ பார் மேல போச்சு குடிகள் பின்னாடியே போவேன் கிட்டனா அக்கா காசு போய் கீழே விட்டேன். இங்க அடிபட்டிருக்கோம் அதானே? ஆமா. 13 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, வேற ஏதாச்சும் பேசு. இது என்ன ஜெப்தி கேட்டீங்க? நான் இன்னும் நிறைய டெய்லி பேசுவேன், நிறைய சூப்பரா பேசுவேன். அந்த அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். அங்க எங்க போறீங்க? இருங்க. அங்க பாத்தீங்களா, கண்மணி கட்டிட்டோட அப்பா இருக்காங்க வெளியே. அந்த பக்கம் போகாதீங்க, அது மோசமான இடம், அடிச்சு போடுவாங்க. வந்திருக்க சரியா? ஜி ஆக்சுவலா முட்டை உடைச்சுனா முட்டை உடைச்சு முட்டை உடைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. உடனே மட்டும் ஆம்லெட் போட்டோமா போட்டு சாப்பிட மட்டும் போயிட்டே இருக்கு. நான் வெஜிடேரியன் ப்ரோ. ஆஸ்ட்ரிச் இருக்கு, ஆஸ்ட்ரிச் வெறுப்பு அப்படிதான் அக்ரிசியோட வார்த்தை. சூப்பர். இப்போ மாஸ்டர் படத்துல இருந்து விஜய் அவர்கள் வர்றார். வாங்க, நீங்க மாஸ்டர் படத்துக்கு போனீங்க, ஒழுங்கா விஜய் பேர் பேசுங்க. ஓகே. ஆக்சுவலா ஆஸ்ட்ரிச் மறுபடியும் விஜய் சேதுபதி தான் பேசுறீங்க. அவனுக்கு தெரிஞ்சது ஒரு வாய்ஸ் தான். நீங்க என்ன கேட்ட விஜய் சேதுபதி தான் பண்ணுவான். இப்ப நம்ம எல்லாம் பாருங்களேன், மாதவன் வாய்ஸ் பேசுங்க. மாதவன் கூட என்ன பண்ண விக்ரம் விஜய் சேதுபதி. சரி, ரஜினிகாந்த் வாய்ஸ் பேசுங்க. பேட்ட படத்துல அவர் விஜய் சேதுபதி. ஓன்லி விஜய் சேதுபதி வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியை விட அதிகமா சம்பாரிச்சது இவன் தான், விஜய் சேதுபதி வச்சு. ஓகே, தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் பேசுங்க. நான் வந்து வாய்ஸ் இவ்வளவு மாதிரி பேர்லாம் சொல்லிட்டுலாம் பேச மாட்டாங்க. நான் பேச வச்சு நீங்களே கண்டுபிடிங்க, சரியா? நாங்களும் கலரத்தனடா இருக்கோம். எங்களுக்கு ஒருத்தையும் கை தட்ட மாட்டா. டேய் அழகரு. ஹலோ, என்ன பரமா? என்ன பரமா சப்பாத்திக்கு சொன்னா? அவ உன்னை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, இல்ல அவரை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல. ஆமா, என்ன மட்டும் பார்த்து சிரிக்கிறாரா? காரணம் மூஞ்ச பேக் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படித்தானே சிரிப்பாளுங்க. உசாரா இருந்துக்கிறா பரமா. வரட்டுமா? ஓ, நீங்க கலாய்க்கிறீங்க. எனக்கு எங்க அப்பா தான் பயம். மத்தபடி தனியா சொன்னா எப்படியும் செருப்படி விழுன்னு தெரியும். ஜெய் வாய்ஸ்க்குள்ள போயிட்டு அப்படியே போற போக்குல நான் என்ன சொன்னேன்? நான் வந்து பிரகாஷ் ராஜ் இந்த பக்கம் தானே சொன்னேன். இவன் அப்படியே கையை எப்படி திருப்பிட்டான். இதுக்கு வந்து எனக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க என்ன பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு ஜெய்யு சசிகுமார் அவர்களும் போயிட்டாரு. அடுத்ததா யார கூப்பிடலாம்னு கேட்டா திருப்பி விஜய் அஜித் சொல்லுவாங்க. அதனால நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சில வாய்ஸ் எல்லாம் பேசலாம், அவங்களுக்கு பின்னாடி பேசலாம். ஓகேவா? மனோபாலம் ஒரு ஆக்டர் இருக்காருல்ல, அவரு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நல்லா இருக்குப்பா, நிஜமா நல்லா இருக்குப்பா. சத்தியமா நல்லா பண்ணுவோம்ப்பா. அது மார்வாடி பண்டிகையாச்சே. ஐயோ, ஹோலி இல்லங்க, ஹோலி. விராட் கோலியா? வாவ், விராட் கோலி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. 8000 ரன்ஸ் ஐபிஎல்ல நிறைவு பண்ணிருக்காரு.
மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் ஆஃப் கரண்ட் ஜெனரேஷன் 13,000 மேல ரன்கள் சச்சினோட சாதனையை கூடிய சீக்கிரத்துல முறியடிக்க போறாரு. அவருக்கு ஒரே ஒரு பீடியா இருக்கிறது ஆர்சிபி தான். அதை விட்டு வெளில வந்தாருன்னா கண்டிப்பா கப் அடிப்பாரு. அந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடலாம்ல, இப்போ நீங்க எல்லாருமே கிரிக்கெட் பாப்பீங்களா? ஓகே, சூப்பர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க சேனலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்மால் தமிழ். இதுல என்ன வீடியோ போடுவோம்னா, கிரிக்கெட் மேட்சஸ் நடக்குது இல்ல, இப்ப இன்னைக்கு நடக்கிற மேட்ச்க்கு நாளை காலையில அதை வச்சு ட்ரோல் பண்ணி வீடியோ போடுவோம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சேனல் பாருங்க, வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதெல்லாம் தமிழ், அதெல்லாம் அப்புறம் பாக்குறோம், காமெடி பண்ணுங்க அப்படிம்பாங்க அவங்க. சரியா? வாங்க. என்ன விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப நேரமா, தளபதி தளபதி என்னதான் முடிவு பண்றீங்க? அது வந்தா பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தளபதி அவர்கள். உலகவர் ஓவியப உற்சாக காவியப செத்தேட நர்மலரே. ஆஹா, அந்த தளபதி இல்ல, இளைய தளபதி. அப்படியா? இது தெரியாம போச்சுங்க. தளபதி தளபதி வயசு பேசிட்டீங்க. ஜடேஜாவே தளபதிங்கிறாங்க, அவங்க வயசு பேசுங்க. ஜடேஜா இன்னைக்கு மௌன விரதம். ஓகே, தளபதி காவிரி நதிநீர் மாதிரி கடைசியா வந்துட்டார் தளபதி. வாங்க, பாலிடிக்ஸ் பேசினா பிடிக்காத போல எங்களுக்கு. வா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் இந்த குசும்பத்திட்ட ஒவ்வொன்றும் கடுப்பு நான் சொல்றதெல்லாம் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சார், இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்ங்கறாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட் நம்பா. இக்னோர் நெகட்டிவிட்டி. அப்படியா? ஓகே. ரெண்டு நம்பருங்க பார்க்கலாம், யார் நீங்க பார்த்தாலும் பாய் மருத்தி பார்த்தாலும் தேங்க்யூ ஸோ மச் நம்பா. நன்றிகள் எல்லாருமே. அந்த தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை போட்டா அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அது பாருங்க. எனக்கு ஒரு பாட்டு தாங்க தெரியும். அது எனக்கு தெரியும், அதனாலதான் கேட்டேன். ஓகே, அதாவது தளபதி இல்லையா? அதாவது தல வானும் மண்ணும் போல, நகமும் சதையும் போல, அக்ரானமி காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் போல, தளபதி வந்தா கண்டிப்பா தலையும் வந்தாகணும். இந்த இன்ட்ரோ தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள மைக்கு பிடிக்கிட்டு போயிட்டாங்க அவன். ஓகே, ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, இங்கதான் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன், திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். கண்ணா மூச்சு கண்டு விடியாரு. நல்லாதான் இருக்கு. இங்க இந்த மைக் எடுத்துக்கோங்க. இங்க வந்து பேசுங்க, வாங்க. நல்லாதான் இருக்கு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எது வாங்க வாங்க, பஞ்சு மட்டும் பேசுறீங்க, அதுக்கு மேல பேச மாட்டீங்க. என்ன நம்பா தெரிவிக்க தேங்க்யூ ஸோ மச். நல்லா கேட்கலாம், நல்லா கிளாஸ் பண்ணுவோம். அடுத்த வாய்ஸ் அப்டேட் பண்ணலாம். சிவகார்த்திகேயன் ரெமோ பேச போறியா? வேற என்ன இருக்கு? அதாவது இது வந்து இன்டர்வல் தான், மெயின் பிக்சர் என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான் என்கிட்ட. ஆனா அது சுமாரா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்காக இதோ. ஓகே, அடுத்து வந்து ரெமோ சிவகார்த்திகேயன் இருக்காருல்ல சார், வந்து
அதுவும் சிவகார்த்திகேயன் கூட நடிச்சு மொட்டராஜன் வாய்ஸ் பேசுவார். பேசுவா இருங்க சார் வந்து நெக்ஸ்ட் மந்த் இல்ல நெக்ஸ்ட் மந்த் வந்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வரலாம் சொன்னார் இல்லீங்களா? அந்த அவசியம் இல்லை சார். ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வாய்ஸ் வந்து ஓகே பண்ணுங்க சார். நீங்க பண்ணுங்க சார். ஓகே. ஹை எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் 7 கிளாஸ்க்கு சென்று மாலையில் டிராயிங் கிளாஸ்க்கு சென்று வெந்து நொந்து போய் வந்திருக்கோம் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸ்களே. நான் கூட ஒரு சின்ன பிள்ளை தான் நினைச்சேன். சொல்றேன் விழுந்துட்டேன். பங்கு நான் உங்களை போட்டுக்கிறேன் பங்கு. அவ்வளவுதான் பங்கு. பங்கு நீங்க இந்த உலகத்துக்கு ஜெயிச்சிடணும் சொன்னா கேட்காது. ஆனா ஜெயிச்சிடணும் சொன்னா கண்டிப்பா கேட்கும். ஸோ நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசுங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இப்போ வந்து ரெமோ சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு வந்து ஒரு கனா படம் சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. அது பிரச்சனைல விட்டுருங்க. இருந்தாலும் ரெமோ படத்துல ஒரு கெட்டப் போட்டு நடிச்சார் இல்லையா? அந்த நர்ஸ் கெட்டப்ல உள்ள சிவகார்த்திகேயன் பேசினா எப்படி இருக்கும்? அரசு கேட்டோம். ஆமா கெட்டப் தானே. சரி இல்ல எனக்கு சொன்னீங்க. சரி ஓகே நீங்க பண்ணுங்க. ஓகே அந்த ரெமோ சிவகார்த்திகேயன் இல்லை ஆனந்தி பேதியில போவா லெட்டர் வச்சிருக்காங்க. என்ன லெட்டர் தலைவரே? இது லீவ் லெட்டராம்ல. இதுக்கு 5 பாட்டு பறந்து கேட்கறாங்க. இல்ல அவ்வளவுதான் இன்னைக்கு கண்டினியூ பண்ணி சார் முடிக்கிறாங்களே. ஓகே அதோட முடிச்சுக்கலாம். திருப்பி பேசினா நல்லா இருக்காது. ஓகே சூப்பர் அலாஞ்சா. அடுத்ததா வந்து வாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் ஒன்று இருக்கு. என்னது? ஏன் சொல்லவே இல்லைடா? ஒன்னதாட வந்தோம். ஆமா ஒரு செக்மெண்ட் இருக்கு. என்னன்னா நம்ம காலேஜ்ல இருந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு கோஆர்டினேட்டர் லீடர் ரெப்பேரா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால 4 இயர்ல இருக்கிற பசங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு இயருக்கு யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் மேல வாங்க. ஒரு இயர்ல இருந்து ஒவ்வொருத்தர் அவங்க வரமாட்டாங்க. அதுதான் ஏன்னா 3 பேர் தான் இருக்கீங்க. தாண்டி உங்களை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக 2 ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. 2 ஸ்டாஃப்ஸ் சாயல் சயின்ஸை சேர்ந்த கமலேஷ் அவர்களை மேடைக்கு முக்கியமான நோட்ஸ் எடுக்கிற வேலை இருக்கான் நாளைக்கு கோஷன்ஸ், அதனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கவர் கமலேஷ். உட்காந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே அப்போ நம்மளே பண்ணிடலாம். நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. நீங்க தம்பி உங்களுக்குலாம் இப்ப கராத்தே சொல்லி கொடுக்க போறான். டே ராகவா, நீங்க எல்லாம் உண்மையிலே கராத்தா மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனா நீ பரோட்டா மாஸ்டர் எனக்கு படுத்தாடா தெரியும். உங்களோட பேர் அஸ்வின் கரடி. நாங்க வந்து எதுக்காக கூப்பிட்டோம், என்ன ஃபெசிலிட்டேட் நினைச்சீங்க? நீங்க எல்லாருமே உங்கள்கிட்ட இருக்க கூச்சமெல்லாம் போய் நீங்க நல்லா ஒரு போல்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. அதுக்கு தான் கூப்பிட்டேன். எல்லாம் நல்லா கிளாஸ் பண்ணுங்க. ஒண்ணுடா சின்னதா ஒரு சில வாய்ஸை சொல்லி கொடுக்குறோம். நீங்க ஆளுக்கு ஒண்ணா பண்ணுங்க, ஜாலியா போய் உட்காந்துக்கலாம். நீங்க பண்ணீங்கன்னா பசங்களே ஜாலியா வாங்கல.
ஏன்னா நீங்களே ஒழுங்கா வாய்ஸ் பண்ணல இதை நீங்களே எனக்கு சொல்லி கொடுக்கறது அப்புறம் தம்பி கேட்டா என்ன பண்றது நம்ம சொல்லு. ஓகே உனக்கு என்ன வாய்ஸ்னு வச்சுக்கேன். வினு சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. ஈஸியா ஜாலியா போகலாம். அவங்கள இது மட்டும் லைட்டா பண்ணுவோம். பண்றியா? தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனிமல் ஹஸ்பண்ட்ரி தெரியுமா? அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாய்ஸ் இது. ஓகேவா? ஹவு டு ஐயோ பால் கறக்கிறதுக்கு என்னடா இங்கிலீஷ்ல தெரியலையே. ஓகே தமிழ் தான் நம்மளோட தாய்மொழி, தமிழ்லே பேசலாம். ஓகே பால் கறக்குறோம் இல்லையா, எப்படி கறப்ப நீ? ஓகேவா? அதுல கொஞ்சம் நீ உஸ்ஸை வந்து கொஞ்சம் ஹார்டா சொல்லு. ஓகேவா? வரவே இல்லை, கட்டிக்கிச்சு, பால் கட்டிக்கிச்சு. ஓகேவா? இப்ப சொல்லு. அப்படியே சொல்லு. வா வா, 5 லிட்டர் தேவை, 5 லிட்டர் போடு. வணக்கம் கண்ணு. ஐயோ போற போக்க பார்த்தா அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க போலயே. இதெல்லாம் பண்ணாதீங்க ஸ்டேஜ்ல கூப்பிட்டு. ஓகே இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தடவை அப்படியே சொல்றேன். வணக்கம். வணக்கம் கண்ணு, சௌக்கியமா? ஓகே அஸ்வின் அவர்கள் வந்து அனிமல் ஹாஸ்பிட்டல் 9.7 வாங்க போறாரு. அதுக்கு காரணம் நாங்க தான். ஓகேவா? இங்கே இரு. அடுத்து தாவேஷ் from Robot Dance. உனக்கு என்ன நினைச்சுக்கேன், அதே மாதிரி ஈஸியான ஒரு ஆக்டர் சத்யராஜன் ஒருத்தர் இருக்காரு. அது ஜாலியா இருக்கு. அவரு சொல்லி கொடுப்பாரு. சாரி அவருக்கே யாரோ சொல்லி கொடுக்கணும். தம்பி வந்து பர்ஃபெக்டா வாய்ஸ் பேசுவார். விஜய் அவர்கள் வந்து ஷூட்டிங்ல உடம்பு சரியாம போனா இவர் தான் கூட